ரத்த சோகை என்பது கர்ப்ப காலத்துல வந்துட்டு அது நார்மல் தான் சரியா. ஆனா அது வந்துட்டு சில அளவுக்கு கீழே இருந்ததுன்னா அதுவே வந்துட்டு ரொம்ப அதிக அளவுல அம்மாவையும் குழந்தையும் பாதிக்கும். ஆனா இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னா உணவுப் பொருட்கள் மூலம் தடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கர்ப்ப காலத்துல பயன்படுத்துற இரும்பு சத்து நிறைந்த மருந்து மூலம் நம்ம அதை வந்துட்டு தடுக்கலாம். கர்ப்ப காலத்துல என்னெல்லாம் உணவுகள் எடுக்கலாம்னா உங்களுக்கு தெரியுமா என்ன உணவு எடுக்கலாம் சொல்லுங்க. கீரை சாப்பிடலாம், அப்புறம் முட்டை சாப்பிடலாம், பயிர் வகைகள் சாப்பிடலாம், அப்புறம் மீன் வகைகள் எடுக்கலாம், பழ வகைகள் பழ வகைகள் சாப்பிடலாம். டெய்லி 3 to 5 பேரித்த பழம் வரைக்கும் காலையில சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் வந்துட்டு உங்க சாப்பாட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம். டெய்லி வந்துட்டு கீரை உங்களுக்கு சாப்பாடா எடுக்க முடியல, கீரை வந்துட்டு தனியா தவிர வந்துட்டு குடிக்கலாம். இது மூலம் வந்துட்டு நம்ம ரத்த சோகை வந்துட்டு உணவு பொருட்கள் மூலம் ரத்தத்தின் அளவை வந்துட்டு அதிகப்படுத்திக்கலாம். இரும்பு சத்து நிறைந்த மாத்திரை எடுக்கும்போது அது கூட சேர்த்து பால் எடுக்கக்கூடாது, பால் ஐட்டம் எடுக்கக்கூடாது. ஏன் பால் ஐட்டம் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம உடம்புல வந்துட்டு அந்த இரும்பு சத்து வந்துட்டு அப்சர்வ் ஆகாது, எடுத்துக்காது உடம்பு சரியா. சத்து மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்மளோட மோஷன் வந்துட்டு கருப்பு கலர்ல போகும். ஐயோ எனக்கு வந்துட்டு பாத்ரூம் போகும்போது கருப்பு கலர்ல மோஷன் போகுது, நாக்கெல்லாம் கருப்பு கலர்ல ஆகுது, அதனால இந்த மாத்திரை வேண்டான்னு சொல்லி உதிரி தள்ளக்கூடாது. எல்லா கர்ப்பிணி பெண்களும் 3வது மாசத்துல இருந்து இரும்பு சத்து மாத்திரை கண்டிப்பா எடுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகமாக எடுக்கணும்.